பிரைஸ் த லார்ட். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வருகிறார். அவருக்கு வயசு 120 வயது ஆகுது. அவருக்கு மரணம் நேரிடுது வயது மூப்பின் காரணமா. அப்போ அதே கூட்டத்துல வருகிற ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற ஒரு யோசுவாவை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அப்போ அவர் சொல்றாரு, ஆண்டவரின் இது வரைக்கும் நல்லா வழி நடத்தினார், சரியான பாதையில நடத்தினார், அவர் பாதியில விட்டுட்டு போகல, அவர் உன் கூட ஒவ்வொரு நாளும் இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி அவர் பலப்படுத்துகிறார். மோசே அதே போல ஆண்டவர் சரியா வழி நடத்தினார். யோசுவாவை கொண்டு பயங்கரமான காரியங்கள், அற்புதங்கள், அடையாளங்களை கர்த்தர் செய்தார், கூட இருந்தார், எரியோவை உடைக்க வைத்தார். நிறைய காரியங்கள் ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தெல்லாம் செய்ய வைத்தார். இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், நீங்க ஒரு காரியத்தை, சில காரியத்தை குறித்து எங்க அப்பா அப்படி செஞ்சாங்க, நான் எப்படி செய்ய முடியும், நான் இதை நடத்துறதுக்கு எனக்கு ஞானம் இல்லையே. சில கம்பெனிகள், சில தொழில்கள் நடத்துவதற்கு, சில குடும்பத்தை நடத்துவதற்கு கூட ஞானம் இல்லாம இன்னைக்கு நிற்கலாம். ஒரு பயமா இருக்கலாம். இன்னைக்கு அது ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உங்களை பார்த்து, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ அவர்களுக்கு பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், நான் உன் கூட இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு பயந்து கொண்டு இருக்கிறீங்க, எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கீங்க, ஒரு கலக்கம். ஆண்டவரை நோக்கி பாருங்க, அந்த கலக்கத்தின் ஆவி வெளியேறுகிறத காண்பீங்க. மனிதர்கள் பாதியில வருவாங்க. சில சூழ்நிலை அவங்களால வர முடியாதபடி, ஒரு உதவி செய்ய முடியாதபடி அடைக்கப்படும். ஆண்டவரை உண்மையா உறுதியா பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு முடிவு பரியந்தமும் அவர் உங்க கையை விட்டுட்டு போகிற தேவன் அல்ல. உறுதியாய் கடைசி வரைக்கும் உங்க ஜீவன் இருக்கு மட்டும் அவர் உங்க கூட இருக்கிற தேவன். சூழ்நிலை கண்டு ஓடி போகிறவர் ஆண்டவர் கிடையாது. மனிதர்கள் ஓடி போகலாம், ஆனா ஆண்டவர் உங்க முடிவு பரியந்தமும், அவர் உண்மையா அவர் சொன்ன வார்த்தையை கண்டிப்பா அவர் முடிவு பரியந்தமும் நிறைவேற்றுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இன்னைக்கு ஆண்டவரே, உதவுவதற்கு யாரும் இல்லாதபடி கைவிடப்பட்டு நிற்கலாம். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய கரத்தை நீங்க பிடிங்கப்பா. இன்னைக்கு எனக்கு யார் உதவி செய்வா, இன்னைக்கு கண்ணீரோடு நிற்பாங்கப்பா. எஸ்ப்பா, உங்களுக்கு நீங்க இந்த வேலையில அப்பா உங்க தூதனை அனுப்புங்க. அன்னைக்கு எலியாவுக்கு காகங்களை அனுப்புனீங்களப்பா, அது போல ஆண்டவரை இன்னைக்கு நீங்க வழி நடத்த ஆண்டவரை தேவன் ஞானத்தை கொடுங்க. அன்னைக்கு மோசேக்கு ஞானத்தை கொடுத்து ஆண்டவரை ஏசப்பா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த என் தேவன் என் முதிர் வயது வரைக்கும் நீர் ஏசப்பா வழி நடத்தினீர். அப்போ அவர் யோசுவாவை தெரிந்து கொண்டது போல ஆண்டவரை இன்னைக்கு உங்க பிள்ளைங்க இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளை யோசுவாவை எழுப்புங்க. அப்பா, அன்னைக்கு யோசுவாவை கொண்டு அற்புத அடையாளங்கள் செய்தது போல ஆண்டவரை இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளை கொண்டு அற்புதங்கள், அடையாளங்களை செய்யுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யுங்க. எல்லா பயத்தின் ஆவிகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தினால கலக்கத்தின் ஆவிகள் விலகட்டும். ஆண்டவரே, பிள்ளைங்க செய்கிற காரியத்துல நான் உன் கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். நீங்க ஆண்டவரே பிள்ளைகளோடு இருந்து நீ செய்யற காரியம் பயங்கரமா இருக்கட்டும். எல்லா பயத்தின் ஆவிகளும் விலகட்டும். ஆண்டவரே, நீங்க ஒவ்வொருவருடைய கரத்தையும் பிடித்து வழி நடத்துங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னீங்களப்பா. உங்க கரங்களுக்குள்ள, பலத்த கரங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.